நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தினார் என்று பிரதீப் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். பிரதீப் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பது என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையில போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாதோட நண்பரான பிரதீப் குமார் மற்றும் கானா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகிய இருவரை கைது செய்து அவரிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் என்ற போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில முன்னாள் அதிமுக நிர்வாகியான பிரசாத்திடம் இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் பலமுறை போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்தார். அதன் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் தற்போது பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவரது வீட்டுல இந்த போதைப் பொருள் தொடர்பாக சோதனை மேற்கொண்ட போது அதுல எதுவுமே சிக்காததால அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் ஏதேனும் இந்த போதைப் பொருள் உட்கொண்டுள்ளாரா என்பதை பரிசோதனை செய்வதற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு ரத்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனோட முடிவுகள் இன்னும் கூடிய விரைவில் வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில அந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அதாவது பிரதீப் இடம், அதாவது முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத்திடம் நான் பலமுறை இந்த போதைப் பொருளை சப்ளை செய்திருப்பதாக அந்த கைது செய்யப்பட்ட பிரதீப் என்பவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். குறிப்பாக கொரோனா காலத்திலிருந்து பலமுறை, அதாவது 40க்கும் மேற்பட்ட முறை தான் பிரசாத்திற்கு இந்த போதைப் பொருளை சப்ளை செய்திருப்பதாகவும் 5 லட்சம் ரூபாய் வரை தான் போதைப் பொருள் விற்பனை செய்து சம்பாதிப்பதாகவும் பிரதீப் குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி தான் அந்த பிரசாத்திற்கு விற்பனை செய்தவுடன் அவர் பப்பில் எடுத்து சென்று பல முறை நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் மற்றொரு நடிகர் பயன்படுத்துவதை தான் கண்ணாலேயே பார்த்ததாகவும் அந்த பிரதீப் குமார் என்பவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தான் நேரடியாக பார்த்த காரணத்தினால் அவர்களும் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பிருக்கும் என அவர் வாக்குமூலத்தில் அளித்ததின் பேர்ல தற்போது ஸ்ரீகாந்தை அளித்து இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனை முடிவுகளை வைத்தே அவர் பயன்படுத்தினாரா என்பது குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டு வரும். மேலும் அது மட்டுமின்றி மற்றொரு நடிகரும் இதுல தொடர்பு இருப்பதாக அவர் பிரதீப் குமார் என்பவர் விசாரணையில தெரிவித்துள்ள நிலையில அவரையும் அழைத்து விசாரிக்க முடிவு செய்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையானது நீடித்துக் கொண்டே செல்கிறது. இந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் எனவும், அதாவது பிரசாத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பது கோணங்கள்ல தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.